நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸிலிருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன். ஹெச்எம்பிவி இப்போ இதை பற்றி தான் இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹெச்எம்பிவி அப்படின்னா என்ன? ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். இப்போது இந்த வைரஸ் புதிது கிடையாது. இது ரொம்ப நாளாக இருக்குது. 2001 என்ன பண்ணிட்டாங்க, இந்த வைரஸை நெதர்லாந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது சைனாவில் இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சுது. முதல்ல பறவைகளை தாக்குச்சு, அதுக்கப்புறம் இது மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சுது. இப்ப சில பல பாதிப்புகள் ஏற்பட்ட உடனே சைனா என்ன பண்ணிட்டாங்க, நிறைய சட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, ஊரடங்கு கொண்டு வந்தாங்க. மக்கள் பாதிக்கப்படுறதை பார்த்து நிறைய ஒழுங்கு நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. இதை கண்ட பிற நாடுகளும் யோசுது. ஏற்கனவே 2019 கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ரொம்ப பேரழிவுகளை சந்திச்சு லாக்டவுன் அது இது நிறைய ஆச்சு. அது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு எல்லா நாடுகளும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சது. இந்தியா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ட்ட கேட்டாங்க. என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க, அது மாதிரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இப்போ டூரிஸ்டர்ஸ் போவாங்க, இவங்களுக்கு இந்த ஹெச்எம்பிவியால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத எங்களுக்கு விளக்கம் தரணும் அப்படின்னாங்க. அப்போ அங்கே உள்ள மருத்துவர்கள் விளக்கம் தர ஆரம்பிச்சாங்க. இது பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது, கொரோனா போன்ற பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது. இது நார்மலா வின்டர்ல வர்ற ஒரு ஃப்ளூ மாதிரி தான். இப்போ வின்டர் சீசன்ல நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கு காய்ச்சல், இருமல், சளி, தொண்டையில வலி இந்த மாதிரிலாம் ஏற்படும். அவங்களுக்கு இந்த வைரஸ் தாக்குறதுனால அவங்கள சீக்கிரம் தாக்கிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமாகுது. அதனால பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம பெங்களூர்ல 2 குழந்தைகளை ஹெச்எம்பிவி இந்த வைரஸ் தாக்கியிருக்கு. சென்னையிலும் 2 பேரை தாக்கியிருக்கதா நமக்கு தகவல்கள் வருது. இந்த வைரஸ் எப்படின்னா, சாதாரணமா குழந்தைகளையும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களையும் தான் இந்த வைரஸ் தாக்குது. அதனால இந்த பாதிப்புகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதற்கு சொல்யூஷன் என்ன? முதல்ல நம்ம மாஸ்க் அணியணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நோயாளிகளிடமிருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல நம்ம மாஸ்க் அணியணும். அப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். இப்போ யாருக்கு நோய் இருக்கு நோய் இல்லை நமக்கு தெரியாது. அதனால சோஷியல் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ வெளியிலலாம் நம்ம போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா கிருமி நாசினி போட்டு நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். எந்த ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ தூங்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்புறம் என்னன்னா, அவுட் சைட் ஃபுட், சுகாதாரமற்ற அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நல்லா ஹைஜீனிக்கா வீட்டிலையே நம்ம ஃபுட் தயார் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் இந்த நோய் தொற்று, இந்த ஹெச்எம்பிவி பாதிப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தொடக்கத்திலேயே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே டாக்டர்கிட்ட போய் அதற்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நோய் முற்றுவதற்கு முன்னால் நம்மை நாம் காப்பாற்றிக்கலாம். டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதை நம்ம தவிர்த்திடணும். ட்ராவல் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னா நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இப்போ நம்ம பயப்படுற அளவுக்கு கொரோனா போன்று இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ 2019 வந்த கொரோனா பற்றி யாருக்குமே தெரியாது. அது புதுதாக ஒரு வைரஸ். ஆனால் இந்த வைரஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு சாதாரண பாதிப்பு ஏற்படுத்துகிற வைரஸ் தான். இதனால பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை என்று மருத்துவர்கள் கூறினாலும் நம்மை நாம் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எனவே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நம்ம சின்ன சின்ன டிசிப்ளினா சின்ன சின்ன சுகாதாரமான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டோம்னா நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.